தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. குழந்தை சேர்த்து 10 நாள் ஆகுதுல்ல, ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க? திருப்பூர் மாவட்டம் சேயூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரிதன்யா என்ற இளம்பெண் திருமணமான 70 நாட்களிலேயே வரதட்சணை கொடுமை காரணமாக காரிலேயே விஷமருந்தி உயிரை மாய்த்து கொண்டார். தான் இறப்பதற்கு முன்பாக கணவர், மாமனார், மாமியார் தன்னை எவ்வாறு கொடுமைப்படுத்தினர் என்பது குறித்து ரிதன்யா அழுது கதறியவாறு தனது தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிய ஆடியோ பரவி தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து ரிதன்யாவின் வழக்கில் ரிதன்யாவின் கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது மாமியார் சித்ரா தேவி தலைமறைவானார். பின்னர் அவரையும் போலீசார் கைது செய்தனர். தற்போது மூவரிடமும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ரிதன்யாவின் வழக்கை விரைவாக முடிக்க வேண்டும், இளம்பெண்ணின் மரணத்திற்கு காரணமான கணவர், மாமனார், மாமியார் ஆகியோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு சமூக நல அமைப்புகளும் மக்களும் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் இறந்த இளம்பெண் ரிதன்யாவின் சொந்த ஊரான திருப்பூர் அவினாசி பேருந்து நிலையம் அருகே வியாபாரிகள், ஹோட்டல் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் திரண்டனர். அதைத் தொடர்ந்து மறைந்த ரிதன்யாவின் உருவப்படத்திற்கு அவரது தந்தை உருக்கத்துடன் மலரஞ்சலி செலுத்தினார். மேலும் அங்கே திரளாக கலந்து கொண்ட பெண்கள் ரிதன்யாவிற்கு மௌன அஞ்சலி செலுத்தினர். வரதட்சணை கொடுமையால் நடந்த கடைசி மரணமாக ரிதன்யாவின் மரணம் இருக்க வேண்டும், இனி இது போன்று மரணங்கள் நடக்கக்கூடாது என ஆதங்கத்துடன் பெண் ஒருவர் பேசியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து பேசிய மற்றொருவர், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை பெற்றோர்களிடம் வந்து சொல்லுங்க, இது போன்ற முடிவுக்கு செல்ல வேண்டாம் என தெரிவித்திருக்கிறார். இங்க இருக்கிற அத்தனை பேருமே பெண் குழந்தை பெற்றிருக்கிறாங்க. யாருமே பிள்ளை இல்லாமல. ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கே பெண் குழந்தை, கனிமொழி ஒரு பெண், ஜெயலலிதாவும் ஒரு நாட்டைவே ஆண்டுட்டு இருந்தது. ஏன் இந்திரா காந்தி அம்மையார் ஒரு நாட்டைவே ஆண்டுட்டு இருந்தாங்க. ஏன் ஒரு பெண் குழந்தைக்கு இப்படி நடக்குது? குழந்தை சேர்த்து 10 நாள் ஆகுதுல்ல, ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க? இதோட ஸ்டாப் பண்ணணும். இது அடுத்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது. இங்க இருக்க சுத்தி இருக்கிற அத்தனை காவல்துறை அதிகாரி அத்தனை பேருக்குமே நான் சொல்றேன், எல்லாத்துக்குமே பிள்ளை இருக்குது, பெண் குழந்தை இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. எல்லாமே சிந்திக்கும். இந்த பிரச்சனை இதோட ஸ்டாப் பண்ணணும். இனி இது வரக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் அவர்களை இங்க இருக்கிற அத்தனை பேருடைய சார்பில் அவரை நான் ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். ரிதன்யா என்ற இளம் பெண்ணுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனை மிகவும் வருத்தமாக உள்ளது. இதில் நாம் பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு ஏதோ கல்வி கற்றுக் கொடுத்தோம், பொருளாதார சூழல் மேம்பட்டுள்ளது சமுதாயம் என்று இனிமேல் எல்லா பிரச்சனையிலும் குழந்தைகள் தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த ரிதன்யாவுக்கு பிரச்சனை யோசிக்கிறப்ப இன்னும் சமுதாயத்துல நிறைய மாறுதல் வரணும், பெண்கள் இன்னும் ரொம்ப நல்லா தெளிவா இருக்கணுங்கிற முடிவுக்கு மறுபடியும் அந்த பயம் பின்னோக்கி போகுது மனசு கேட்கிறேன். அதுக்காக மெயினா நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். தயவுசெய்து நம்ம பெண்கள் எல்லாரும் எந்த சூழ்நிலையும் நம்ம மேல தப்பே இருந்தாலும் குழந்தைங்க தாய் தப்புகிட்ட சொல்லிருக்கேன், உங்க பின்னால நாங்க எல்லாருமே இருக்கோம். எல்லா பேரண்ட்ஸ், எந்த பேரண்ட்ஸும் தாய் குழந்தைகளை கீழே விடவே மாட்டாங்க. தான் பெற்ற குழந்தைல தப்பே உங்க மேல இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க, அம்மா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. நாங்க எல்லாரும் உதவி செய்வோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவை எந்த சூழ்நிலையிலும் தயவு செய்து யாரும் எடுத்துறாதீங்க. அதுக்காகத்தான் உங்களுக்கு நாங்க கல்வி கற்றுக் கொடுக்கிறோம், நல்ல சமுதாயத்தை உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்றோம். பின்னர் இது போன்ற வரதட்சணை கொடுமைகளால் அப்பாவி இளம்பெண்கள் மரணிப்பதை தடுக்க கையெழுத்து இயக்கமும் நடத்தப்பட்டது. கூடியிருந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் அந்த கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொண்டனர். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.